அப்புறம் இடையில ஏதாவது பணம் தேவைப்படும். நீங்க வராது, ஃபோன் பண்ண, நான் கொண்டாந்து கொடுக்குறேன். ஐயா, என்னையா அது? உங்க தரத்துக்கு எதுக்கே அந்த சிரமம்? எனக்கு சிரமமெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க வீட்டுக்கு வராமல் இருந்தா அதுவே பெரிய காரியம். போய் தொலைங்கடா. சரியா, என்னைக்கே நான் உங்க பேச்சை மீறி இருக்கேன். இனிமே நான் பணம்னு கேட்டு உங்க வீட்டுக்கு வரமாட்டேன். என் பையன் அனுப்பி வைக்கிறேன். வர்றையா? டேய் வா, ஐயாட்ட சொல்லிட்டு வா. வரையா? வர்றையா? போவனா? என்ன பண்ணிச்சிருமா? அம்மா, போனா, அம்மாடி, போனா, கண்ணு திறந்து பாருமா. அம்மா வந்திருக்கேம்மா. உன்னை பெத்த தாய்மா வந்திருக்கேம்மா. போனா, ஒரு தடவை கண்ணை திறந்து பாரு போனா. போனா போனா. ஏம்மா, எழுந்திரீங்க, முதல்ல எழுந்திரீங்க. உங்களை யார் உள்ள விட்டா? என்ன யார் உள்ள விடணும்? நான் இவ்வளவு பெத்த தாய்மா. நீங்க யாரா இருந்தா எங்களுக்கு என்ன? இங்க டாக்டர் நர்ஸ் தவிர யாரும் உள்ள வரக்கூடாது. பெரிய டாக்டர், பெரிய நர்ஸ். 3 மாசமா வச்சு வைத்தியம் பாக்குறீங்க. இன்னும் ஒரு நாள் கூட என் பொண்ணு கண்ணை திறந்து பார்க்கல. அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. நான் கேட்காம வேற யாரு கேட்பாங்க? இவங்களுக்குன்னு கார்டியன்ஸ் இருக்காங்க. அவங்க தான் பணம் கட்டி வைத்தியம் பாக்குறாங்க. பணம் கட்டி வைத்தியம் பார்த்தா அவங்க கிட்ட பாசம் இருக்குமா? அவனுக்கு துரோகிங்கம்மா, துரோகிங்க. இவ்வளவு பெத்த தாயம்மா. எழுந்து வாங்கம்மா. இப்படி எல்லாம் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. வாங்கம்மா, வாங்கன்னு சொல்றேன்ல. அம்மா, வாங்கம்மா, சொன்னா கேளுங்கம்மா. வாங்கம்மா. டாக்டர் வந்தா எங்களை தான் திட்டுவாங்க. இங்க பாருங்க சார், இந்த அம்மா எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பேஷண்ட்டை போய் டிஸ்டர்ப் பண்றாங்க. ஏய், உன்னை இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு எத்தனை முறை சொன்னேன்? ஏன் இங்கே வந்தா? என் பொண்ணு பார்க்க வர வேண்டாம்னு சொல்றதுக்கு நீ யாருடா? யாரை நான் கேட்குற? சாக கடந்த உன் பொண்ணை ஆயிரக்கணக்கில் செலவழிச்சு காப்பாத்தினவன். நீ என்ன சும்மாவா காப்பாத்துற? துரோகி சொக்கலிங்கத்துக்கிட்ட சொல்ல வாங்கிட்டு தானே காப்பாத்துற. அதனால என்ன? பெரிய மனுஷங்கிற போர்வையில உன் பொண்ணுக்கு துரோகம் பண்ணனா, துரோகம் பண்ணனவன் தண்டனை அனுபவிக்க வேண்டாம். அதனாலதான் நமக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கான். நமக்குன்னு சொல்லாதடா, உனக்குன்னு சொல்லு. ஓஹோ, நீ என்ன காத்து குடிச்சா வாழ்ந்துகிட்டு இருக்க? ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு, 4 வேளை காப்பி, வருஷத்துக்கு 3 புடவைன்னு சொக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கல? சொக்கலிங்கன்னா ஒரு துரோகின்னா அதை வச்சு காசு பண்றியே, நீ அவனை விட பெரிய துரோகிடா. பேசாத பேசாத, வாய் பேசாத. இதுதான் உனக்கு லிமிட். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இந்த ஆஸ்பத்திரி பக்கம் வரக்கூடாது. பேசினா என்னடா பண்ணுவேன்? கூட பிறந்த அக்கானு கூட பார்க்க மாட்டேன். உன்னையும் உன் பொண்ணையும் வெட்டி கூறு. கையெடுடா. இப்ப போறேன்டா. ஆனா நீ பண்ற துரோகத்துக்கு ஒரு நாள் தனியா நின்னு தண்டனை அனுபவிக்க தான்டா போறேன். அனுபவிக்க தான் போறேன். பார்க்கலாம் போ. மடி ரமா, இது வரைக்கும் சேர்த்தா 300 பாக்கெட் நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துருமா? அம்மா, ஒரு பாக்கெட் 25 ரூபாய்க்கு வித்தாலும் நம்ம கைக்கு 7500 ரூபாய் வரும். ஆமாம்மா, முன்பணமா நம்ம ஒரு 2000 ரூபாய் வாங்கியிருக்கோம்ல, அதை கழிச்சுக்கிட்டு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு வந்துரு. சரியா? சரி. சரோ, லிங்கம் ஸ்டோர்ஸுக்கு முறுக்கு சாப்பிடையா? வெரி குட். சரோ, இதுக்கு எதுக்கு படிக்கிற கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ற?
என்கிட்ட கொடு, நான் டெலிவரி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பா இப்ப எங்க வேலை முறுக்கு சுத்துறதோட இருக்கு. இதுக்கப்புறம் பணத்துக்காக உங்களை சுத்தும்படி ஆயிடும். ஸோ என்ன சுத்துறத விட முறுக்கு சுத்துறது பெட்டர்னு ஃபீல் பண்ற அதானே? ஆமா. எடுத்துட்டு போ சரியா புடி. எடுத்துட்டு போ. வரேம்மா. சரோ, பணம் ஏதாவது வேணுமா? எல்லாம் இருக்கு. இருக்கா? ஒரு 100 ரூபாய் கூட. என்னடி முறுக்கிட்டு போற? உலகம் பிறந்தது எனக்காக சரோஜா ஓடும். ஐயோ, தாம்பு கயிறு தரணி வரால. அவ கண்டப்பட்டா என் கதை அம்பேல். எஸ்கேப். சரோஜா சரோஜா சரோஜா. யாரு? வா தரணி. வா வா, ஒரு நிமிஷம் இரு, இதை வந்துடுறேன். இந்தா. என்னது இது? புத்து மண்ணு. புத்து மண்ணா? இல்ல, ஒரு கல்யாண விஷயமா சங்கரன் கோயில் வரைக்கும் போயிருந்தேன். உன் மருமவளுக்கு புள்ள உண்டாவலன்னு நீ வருத்தப்பட்டல்ல, அதான் இந்த கோயில இருந்து மண் எடுத்துட்டு வந்தேன். இத டம்ளர்ல தண்ணியில கலந்து உன் மருமவளை குடிக்கவே 3 மாசத்துல வாந்தி எடுப்பா. வேணா சரோஜா, இத நீயே வச்சுக்கோ. அப்படியெல்லாம் சொல்லாத தர்ணி, இது சாமி பிரசாதம். எந்த பிரசாதமா இருந்தாலும் எனக்கு வேணாம். ஒரு நிமிஷம் உள்ள போய் பொட்டலத்தை எடுத்துட்டு வந்தோடனே என்னோட செயினை தான் திருப்பி தர போறியோன்னு நான் நினைச்சேன். நீ என்னன்னா புத்து மண்ணை தர? இப்ப தானே தெரியுது என்கிட்ட வாங்கின நகை மண்ணோட மண்ணா போச்சுன்னு. இத பார், உன்கிட்ட வாங்கின நகையே நான் என்னைக்காவது இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? நாளைக்கு நான் 6 மாசமா இழுத்தடிக்கிறியே, அதுல இருந்தே தெரியல என்னோட நகை எள்ளுன்னு. 6 மாசத்துக்கு முன்னாடி உன் புருஷன் கேட்டப்பவே நான் தர முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். ஓஹோன்னு இருந்த குடும்பமாச்சே நான் பாவம் பார்த்தேன் பாரு. என் புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும். இத பாரு, உனக்கு 2 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள என் நகையை திருப்பி கொடுத்துரு. அப்படி இல்ல விஷயம் என் புருஷங்க அதுக்கு போயிடும், உன் மான மரியாதை சந்தி சிரிச்சிடும். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான். ஏன் இப்படி இருக்கீங்க? என்னடி திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம்? நல்லா தானே இருக்கேன். நீங்க நல்ல குத்துக்கலாட்டம் தான் இருக்கீங்க, ஆனா மத்தவங்கள தான் நல்லபடியா இருக்க விடல. நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, நாணயமா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஏறாத கோயில் இல்ல, செலுத்தாத முடி காணிக்க இல்ல. அப்படியே நான் திருந்தலாங்கிற அதானே? நீங்க செய்யற பாவத்துக்கெல்லாம் நான் அள்ளி முடி கூட இல்லாம இருக்கேன். ஐயோ சரோ, இப்ப தேவையில்லாத எதுக்கு இந்த பிளாக்கணும்? இப்ப தரணி வந்துட்டு போறா. அந்த தாம்பு கயிறு அள்ளி கொடுத்து தர்ம தேவதை தானே? நானும் பார்த்தேன் சொல்லிட்டு இப்படி பாடிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? அந்த சங்கிலியை நானும் உங்களை இரவல் வாங்கிட்டு வர சொன்னேன். பின்ன அந்த சங்கிலியை நானே எனக்காக இரவல் வாங்கினேன். வீட்டு மேல வாங்கின கடன் வட்டியே அசலோட ஜாஸ்தி ஆயிடுச்சு, கொஞ்சமாவது பணம் கொடுன்னு கேட்டான். அப்படி கொடுக்கலனா ஜப்தி நோட்டீஸ் கொண்டு வந்து ஒட்டுவேன், கழுத்துல கை வைக்காத குறையா சொன்னான். அதுக்காக தான் அவகிட்ட போய் அந்த தாம்பு கயிறு சங்கிலியை இரவல் வாங்கிட்டு வந்தேன். அன்னைக்கு மட்டும் நான் தாம்பு கயிறு சங்கிலி இரவல் வாங்கிட்டு வரல, வீட்டுல இருக்கிற 3 பேரும் தாம்பு கயிறு தேடி இருப்போம் தொங்கறதுக்கு. ஐயோ, நீங்க எது செஞ்சாலும் வீட்டுக்காக தான் செய்றீங்க, நான் இல்லன்னு சொல்லலையே. இப்ப தரணி 2 நாள் தவணை கொடுத்துட்டு போயிருக்கா, அதுக்குள்ள செயினை திருப்பி கொடுக்கணுமா? இல்லனா நானும் ரமாவும் தாம்பு கயித்துல தொங்க வேண்டியதுதான், மானத்தை காப்பாத்திக்கிறதுக்கு. நீங்க யாரும் எந்த கயித்தையும் தொங்க வேணாம், என்னால போன மானத்தை நானே காப்பாத்துறேன். முதல்ல பணத்தை கரெக்ட் பண்ணுமே. இவங்கிட்ட ஏற்கனவே வாங்கியாச்சு. இவன் செத்தே போயிட்டான். இவன் உள்ள போயிருக்கிறான். இவன் நம்மளை தேடிட்டு இருக்கிறான். இவனை தேடி நம்ம போகக்கூடாது. பாலசுப்ரமணியம் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட். இந்த கார்டை யார்கிட்ட எப்போ வாங்கணும்? டாக்டர் பாலசுப்ரமணியம்னு ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு. அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுப்பா. மெட்ராஸ்ல பெரிய ஆஸ்பத்திரி வச்சுக்கிட்டு ஓஹோன்னு இருக்கான். இல்லை, எது கேட்குறேன்னா, ஒரு வாரமா என் காதில் ஒயின்னு ஒரு சத்தம் சார். அவரை மாதிரி ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கொண்டு போய் காட்டணும்னு என் மனசில் ஒரு நப்பாசை இருக்கு. ஆனால் ஃபீஸ் எக்கச்சக்கமாக வாங்கிடுவார்னு நினைக்கும் போது மலைப்பாவும் இருக்கு. எதுக்குப்பா இதுக்கு போய் கவலைப்படுற? இந்தா என்னோட விசிட்டிங் கார்டு, இதை எடுத்து போய் அவங்ககிட்ட காட்டு. உனக்கு ட்ரீட்மெண்ட்டு வேற மாதிரி இருக்கும். ஆஹா, இது விசிட்டிங் கார்டு இல்லை, என்னுடைய ட்ரம்ப் கார்டு. மிஸ்டர் பாலசுப்ரமணியம் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், அவசியம் உங்களை பார்க்க வரேன். இது வரைக்கும் மற்றவங்களை பார்க்க நீங்கள் தான் அவங்கக்கிட்ட கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்கியிருப்பீங்க. முதல் தடவையாக உங்களை நான் வந்து பார்க்க நீங்கள் எனக்கு கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுக்க போகிறீங்க. தேங்க்யூ.
டோக்கன் நம்பர் 5. எஸ். சார் என்னுடைய டோக்கன் நம்பர் சார் இது. உங்களது சின்ன டோக்கனா பெரிய டோக்கனா? இருக்கிறதே ஒரே டோக்கன் சார். நோ உங்ககிட்ட இருக்கிறது சின்ன டோக்கன், எங்கிட்ட இருக்கிறது பெரிய டோக்கன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சிஸ்டர் கிட்ட கேட்டுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், உங்க ஹாஸ்பிட்டல்ல சின்ன டோக்கன் பெரிய டோக்கன் தான் மாத்தி கொடுக்குறீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க வாங்க உட்காருங்க. என்ன சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கு 10 கிலோமீட்டர் தள்ளி கூட் ரோட்ல ப்ராப்ளம் சார். அது இல்லைங்க, காது மூக்கு தொண்டை இதுல எங்க ப்ராப்ளம்னு கேட்டேன். இதையே தான் நானும் சொன்னேன். எனக்கு அவுட்டர்ல இருக்கிற கூட் ரோட்ல ப்ராப்ளம். இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் எம்பிபிஎஸ்லேயே கிடையாதே. அது என்ன கூட்டு ரோடு ப்ராப்ளம்? சார், இப்போ காதில் அடைப்பு இருந்தால் ப்ளோயர் வச்சு சரி பண்ணிடலாம். கண்ணில் கேட்ராக்ட் இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடலாம். ஓஹோ. ஓக்கல் கார்டில் கட்டியிருந்தா எண்டோஸ்கோப்பி மூலம் சரி பண்ணிடலாம். ஆனால் கிராங்க் ஷாஃப்ட் உடைஞ்சா எப்படி சார் சரி பண்ண முடியும்? எல்லா ப்ராப்ளத்தையும் சொல்லி அதுக்கு ட்ரீட்மெண்ட் நீங்களே சொல்லிட்டீங்க. நீங்க டாக்டரா நான் டாக்டரா? அது சரி, அது என்ன கிராங்க் ஷாஃப்ட்? அது நம்ம பாடியில் எங்க இருக்கு? அது நம்ம பாடியில் இல்லை சார், லாரியோட பாடியில் இருக்கு. அடப்பாவமே, இது வேற எங்கேயோ போக வேண்டிய கேஸ் தவறுதலா இங்கே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை சார், நான் இங்கே வர வேண்டிய கேஸ் தான். யோ, லாரிங்கிற பாடிங்கிற தெரியாம தான் கேட்குறேன். நான் டாக்டரா இல்லை மெக்கானிக்கா? ரெண்டும் இல்லை சார், நீங்கள் கடவுள். சரிதான், உங்ககிட்ட கத்தி கத்தி என் தொண்டை போக போகுது, என்கிட்ட அரை வாங்கி உன் காது போக போகுது. மொத்தத்தில் நம்ம 2 பேரோட மூச்சுமே நிற்க போகுது. எந்த 3க்காக நான் டாக்டருக்கு படிச்சேனோ அந்த 3ஆலேயே நம்ம 2 பேரோட உயிரும் போக போகுது. யோ, தூக்கு தண்டனை கைதிய சாகறதுக்கு முன்னால உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி கெஞ்சி கேட்குறேன்யா. நீ யாரு, எதுக்காக என்னை இங்க பார்க்க வந்த? அட, நம்ம தெய்வசிகாமணி என்னுடைய கிளாஸ்மேட்டு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ அவருக்கு என்ன? அவருக்கு ஒன்றும் இல்லை சார், நான் அவர்கிட்ட தான் மேனேஜராக இருக்கேன். இன்னைக்கு அவரோட சரக்கை தான் லாரியில் திண்டிவனத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். போகிற வழியில் பாருங்க, 10வது கிலோமீட்டரில் கூட் ரோட்டில் லாரியோட கிராங்க் ஷாஃப்ட் உடஞ்சி போய் லாரி நின்றுடுச்சு. அடடா, என்னால் அங்கே வந்து லாரியை தள்ளி விட முடியாதே, நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட். இப்போ அது இல்லை சார் பிரச்சனை. கிராங்க் ஷாஃப்டை ரிப்பேர் பண்ண எவ்வளோ செலவாகும்னு மெக்கானிக் கிட்ட கேட்டால் 10,000 ரூபா செலவாகும்னு சொல்லிட்டான். என்கிட்ட தெய்வசிகாமணி சார் வயசு செலவு கொடுத்த 2,000 ரூபாய் பணம் தான் இருக்குது. மிச்சம் 8,000 ரூபாய் எப்படி புரட்டுறதுன்னு யோசிக்கும் போது தான் டக்குன்னு ஞாபகம் வந்து அதான் இங்கே வந்தேன். 8,000மா? நானா? உங்களுக்கு சந்தேகம் இருந்தா சாருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க சார். ஆனால் அப்படி கேட்டால் அது ரொம்ப அல்பமாக இருக்கும், நீங்களே யோசிக்கிறீங்கல்ல? எஸ், யூ ஆர் கரெக்ட். இந்தாங்க பிடிங்க. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த பணம் நதிங். சந்தோஷமா போங்க. சூப்பர் சார். நீங்க கர்ணன் துரியோதனன் நட்பு, கிருஷ்ணர் குச்சேலர் நட்பு, இவ்வளோ ஏன் தேவா சூர்யா நட்புக்கு அப்புறம் இப்படி ஒரு உன்னதமான நட்பை உங்ககிட்ட தான் சார் பார்க்குறேன். மற்ற ரெண்டும் ஓகே, அது யார் சூர்யா தேவா? நீங்க பிஸி டாக்டர், தளபதி படம் பார்த்துருக்க மாட்டீங்க. டைம் கிடைச்சா பாருங்க சார். ஓகே, நான் வரேன். வாங்க. நெக்ஸ்ட். ஐயா இந்த விஷயத்த கேள்விப்பட்டார்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஐயா வணக்கம். உட்காருங்க. என்ன நரசிம்மா, ஊர் பெரியவெல்லாம் ஒன்னா கூட்டிட்டு வந்திருக்கேன், என்ன விஷயம்? எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். என்னங்க, முதல்ல இந்த புத்தகத்தோட நடுப்பக்கத்தை பாருங்க. இப்படி என்ன விஷயம் பாருங்க. நரசிம்மா, நம்ம ஊர் கோயிலை பத்தியும் அம்மனை பத்தியும் சுந்தரமூர்த்தி ஐயா நல்லா எழுதிருக்காரு. நம்ம ஊர் ஜனங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரியலங்க ஐயா. இதை படிச்சதுக்கு அப்புறம் தான் அப்படியான ஆச்சரியப்பட்டு கேட்கறாங்க. இன்னைக்கு தான் என் மனசு நிறைஞ்சிருக்கு. என்னன்னு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. எங்க எல்லாருக்குமே அப்படிதாங்க ஐயா இருக்கு. ஒட்டுமொத்த ஊரே ஒரே நேரத்துல சந்தோஷப்பட வச்ச அந்த சுந்தரமூர்த்தியா நல்லா இருக்கணும். அதே நேரத்துல இதுக்கெல்லாம் காரணமா இருந்த நம்ம ஊர் தேவதையை நாம எல்லாரும் சேர்ந்து வாழ்த்தணும். ஆமாமா. நம்ம ஊர் தேவதையா? அது யாரப்பாது? எனக்கு தெரியாம நம்ம ஊர்ல ஒரு தேவதை நம்ம மீனா பொண்ணுதான். அடியாத்தி. நம்ம மீனாவா? நம்ம மீனா தாங்க ஐயா. ஐயா,
சுந்தரமூர்த்தி ஐயாவை நம்ம கிராமத்துக்கு வரவழைச்சு இந்த ஊர் கோவிலை பத்தியும் அம்மனை பத்தியும் அவருக்கு விவரமா எடுத்து சொல்லி இந்த கட்டுரையை எழுத வச்சது மீனா பொண்ணு தான். முதல்ல மீனாவை கூப்பிடுங்கம்மா. மீனா, மீனா, என்னப்பா? ஒரு நிமிஷம் இங்க வாதாயி. ஊர் பெரியவள உன்னை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. என்னப்பா? என்னது என்னப்பாவா? சத்தம் போடாம வீட்டுக்குள்ளாரையே இருந்துகிட்டு எங்களுக்கு தெரியாம இம்புட்டு பெரிய காரியத்தை பண்ணிருக்க. என்ன பாட்டி சொல்றீங்க? பாட்டி சொல்றது இருக்கட்டும் தாயி, இத முதல்ல பாரு. ஹாய், நம்ம ஊர் கோயிலை பத்தி சுந்தரமூர்த்தி ஐயா எழுதியிருக்காரு. அவரா எங்கம்மா எழுதினாரு? நீ தான் எழுத வச்ச. நம்ம ஊர அம்மனோட சக்திய நாம மட்டும் அனுபவிச்சுட்டு இருந்தா எப்படி? ஊர் உலகத்துல இருக்கிற எல்லாரும் அனுபவிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால சுந்தரமூர்த்தி ஐயாக்கு விடாம லெட்டர் போட்டேன். அவரும் என் தொலை தாங்காம இங்க வந்து அழகா ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டாரு. நாங்களும் இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இத்தனை வயசு வரைக்கும் மண்ணாந்தையாவே இருந்துட்டோம். இப்படியெல்லாம் எழுத வைக்கணும்னு எங்களுக்கு தோணலையம்மா. அதை விடுமா. உன்ன மாதிரி வயசு பொண்ணுங்க நம்ம ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த யோசனை தோணலையம்மா. என்னமோ எனக்கு தோணுச்சு, ட்ரை பண்ணேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துருச்சு. உங்க எல்லார் மாதிரியும் எனக்கும் சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதான். அதோட இதை விட்டுருங்க. ஏதோ நான் சாதிக்க முடியாததை சாதிச்ச மாதிரி பாராட்டுறது, தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறது, இதெல்லாம் வேண்டாம். பா இல்லப்பா, இது சாமி காரியம். இதுல தனிப்பட்ட முறையில யாரையும் பாராட்டுறது தப்பு. அம்மாடி, நீ எனக்கு மகளா பிறந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நல்லா இருக்குப்பா நீங்க சொல்றது. இந்த மண்ணில பிறந்ததுக்காகவும் உங்களுக்கு பொண்ணா பிறந்ததுக்காகவும் நான் தான்ப்பா பெருமைப்படணும். பாத்தியா தாய் என் மகளை? அவ என் பேத்தி. வணக்கண்ணா. வணக்கண்ணா. வணக்கம். வணக்கண்ணே. வணக்கண்ணா. வணக்கண்ணா. வணக்கண்ணே. வணக்கண்ணா. உட்காரு உட்காரு வணக்கண்ணா. உட்காரு. பந்தியில உட்காந்தவனை எழுப்புறதும் படிக்கிறவனை பாதியில் நிறுத்ததும் தப்புப்பா. உட்காரு. அடைச்சி வைக்கார். ஏண்டா மொத்தமா ஒரு 10-15 பக்கம் இருக்குமா? அதை 5 மணி நேரமா புரட்டி புரட்டி அப்படி என்னடா படிக்கிறீங்க? டே அர்ஜுனா, அண்ணா நீ எத்தனாவது பக்கம் படிக்கிற? 10வது பக்கம். என்ன போட்டிருக்குது? விநாயகனே வினை தீர்ப்பவனே ஆணை முகத்தோனே ஞான முதல்வனே. சூப்பரா பாருடா நீ. தேங்க்ஸ். கண்ணை மட்டும் மூட்டு பாடுனேன்னு வையேன், அப்படியே பிச்சைக்கார மாதிரியே இருப்ப. பாலா அண்ணா, எத்தனாவது பக்கம் படிக்கிற? 7வது பக்கம். என்ன போட்டிருக்குது? கிருபானந்த வாரியார் கதை சொல்லியிருக்காரு. என்ன கதை? அவன் வள்ளல், ஆஹா, அவள் வள்ளி. சரி. முருகபெருமான் கேட்டதெல்லாம் கொடுப்பார் கிள்ளி. அள்ளி குடுக்குற கடவுளையே கிள்ளி கொடுப்பேன்னு சொல்றான் பாடுறா. குணா அண்ணே, இவனுக்கு முடிவு பண்ணிட்டானுங்கடா, பிச்சை எடுக்கிறது, பாட்டு பாடுறது, கதை சொல்றதுன்னு. ஏய், எவனும் என் சிஷியன் வெளியே போய் சொல்லாதீங்கடா, எனக்கு தான் அசிங்கம். எவனாவது நடுப்பக்கத்தை பாத்தீங்களா? எப்படி பாப்பீங்க? சிம்ரன் போட்டா போட்டிருந்தா சிலுத்துக்கிட்டு பார்த்துருப்பீங்க. சிவாலயத்தை பத்தியில போட்டிருக்குது. ஆறு அண்ணே, நடுப்பக்கத்தை பாரு. சரிண்ணே. பூஞ்சோலை கிராமத்தின் சிவாலய சிறப்பு. அது தலைப்பு. கதை யார் சொல்றது? அதை நானே சொல்றேன். அதாவதுரா, அந்த பூஞ்சோலை கிராமத்தை ஒரு காலத்துல தொண்டமான்னு ஒரு ராஜா ஆண்டுகிட்டு இருந்தாரு. என்ன பண்ணாரு? அது அப்படி ஆண்டுகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு நாளைக்கு ஆபத்து வந்துருச்சு. அப்ப அந்த ஊர் அம்மன் தான் அந்த ஆபத்துல இருந்து அவரை காப்பாத்துச்சு. ஆத்தா காப்பாத்திருச்சுல்ல, அதுக்கு அந்த ராஜா நன்றி கடனா அந்த அம்மனுக்கு வைரத்துல ஒரு கை செஞ்சு வச்சார். அவரு ராஜா வைரத்துல கை செஞ்சு வைப்பாரு, ஆனா அண்ணன் ஏழை இல்ல. ஆத்தா நேத்து ராத்திரி என் கனவுல இருந்து தெரியுமா? அப்படியாண்ணே? ஆத்தா என் கனவுல வந்து, கண்ணு கண்ணு உனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குது, உன் கூட இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் தீக்கணும்னா நீ என்ன பண்ணுவ பாவம், அந்த வைரக்கையை எடுத்துக்கன்னு ஆத்தா சொல்லிச்சா. அப்ப அந்த வைரக்கையை நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம்னா அந்த வைரக்கையோட விலை எவ்வளவு? 100 கோடி ரூபாய் இன்னைக்கு மதிப்பு. 100 கோடின்னு நீங்க பேய் மாதிரி கத்துறீங்க. 100 கோடி ரூபாய் எடுத்துட்டு வந்துட்டா மட்டும் போதுமா?
எவ்வளவு பிரச்சனை இருக்குது நமக்கு. ஏண்டா புண்ணாக்கு, உங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு எவ்வளவு வேணும்னு கேட்ட? 20,000. அர்ஜுனா, உன் வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு வேணும்? 50,000 ரூபாண்ணே. அது கோவிந்தா, புள்ள கல்யாணத்துக்கு எவ்வளோடா கேட்ட? 1 லட்சம். பத்தியா, அண்ணனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது. இவ்வளவு காசுக்கு நான் எங்க போவேன்? அதான் ஆத்தாவா மனசு வச்சு இந்த ஐடியா கொடுத்துச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. என்ன அது? சாமி கையால் அவுட்னு சொல்றீங்க. அது மேட்ரு. திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே என் நெஞ்சம் விழுந்து துடி துடிக்கும்.